ஹாய் வியூவர்ஸ், இந்த வீட்டுக்கு ரீபெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட எக்ஸ்டீரியர் ப்ராசஸை இப்போ பார்க்கலாம். இந்த வீட்டில் எக்ஸ்டீரியர் எப்படி இருந்துச்சுன்னா, கிராக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவும் கலர் எல்லாம் ஃபேட் ஆகி பெயிண்ட் வந்து பவுடர் ஆகிற ஷேடுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்ல இருந்து நிறைய வாட்டர் லீக்கேஜ், அந்த உப்பு பெறுதல், இந்த மாதிரி டேமேஜஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதெல்லாம் முதல்ல நல்லா சுரண்டி எடுத்துட்டோம். எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை இருந்துச்சோ அந்த இடத்துல டேம் பிளாக்ங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் ரூஃப்லையும் லீக்கேஜ் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருந்து அதை ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிட்டு தான் பெயிண்ட் அடிக்க நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த டைம்ல மழை பெஞ்சாக்கி இன்டீரியர்ல பெயிண்ட் அடிச்சாலோ இல்லை எக்ஸ்டீரியர்ல பெயிண்ட் அடிச்சாலோ அது யூஸ் இல்லை. அதனால முதல்ல ரூஃபை வந்து கிளியர் பண்ணோம். ரூஃப்ல பார்த்தோம்னா டேம் ரூஃப் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். முதல்ல எல்லாத்தையும் ப்ரெஷர் வாஷர் வச்சு நல்லா கிளீன் பண்ணியிருந்தோம். நல்லா கிளீன் பண்ணாதான் அதில் டஸ்ட்டு, சின்ன சின்ன பேச்சஸ் எல்லாமே கலந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டேம் ரூஃப் அப்ளை பண்ணோம்னா அதோட லைஃப் வந்து இன்னும் அதிகரிக்கும். அதில் நாங்கள் அந்த கரெக்டான ப்ராசஸ்ல பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு வெளியே உள்ள கிராக்ஸ் எல்லாத்துலையும் புட்டிக்கு பதிலாக கிராக் சீல் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா கிராக் சீல் வந்து ஒரு ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. இந்த மெட்டீரியல் கிராக்ஸ் இன்னும் டெவலப் ஆனாலும் அது எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சு கொடுக்கும். கிராக்ஸ் வெளியே தெரியாது. எக்ஸ்டீரியர்ல கொடுத்துருக்க பெயிண்ட்டும் நம்ம வந்து 10 வருஷம் வாரண்டி உள்ள அல்டிமா ப்ரொடெக்ட்ங்கிற மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணியிருந்தோம். அல்டிமா ப்ரொடெக்ட்க்கு பேஸ் கோட் உண்டு. இதுவும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமா உள்ள ஒரு பிரேமர். இது ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பிரேமர். இந்த வீட்டுக்கு ஃபைனல் அவுட்புட் ஆட்டு கலர் சாய்ஸ் பிளஸ் ஒர்க் எல்லாமே அந்த தெருவில் உள்ள எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த வீட்டில் உள்ள கலர் வந்து அமைஞ்சிருந்து. இன்டீரியர் ரீபெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ப்ராசஸ் உண்டு. ஒன்று கிளீனிங், இன்னொன்று பேக்கிங், இன்னொன்று அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த 3 தான் மெயின் ப்ராசஸ். ஒரு வீட்டுக்கு உள்ள போனோடனே பெயிண்ட் அடிக்க முன்னாடி அதில் உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்றதும், இருக்க பொருட்கள் அவ்வளோத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் தனியாக ஒதுக்குறதும், பிளஸ் அதை வந்து பேக் பண்றது. பெயிண்ட் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பேக் பண்ணி வச்சா அந்த ஒர்க் வந்து இன்னும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர்ல உள்ள கலர் எதுவுமே ஃபேட் ஆகல அதிகமா. ஆனா கிராக்ஸும் ஃபவுண்டேஷன் லெவலில் உள்ள வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அந்த இடங்கள்ல டேம் பிளாக் யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் புட்டி அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் நம்ம பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீட்டில் உள்ள இன்டீரியர் கலர் எல்லாமே சாய்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்ச அளவில் தான் இருந்து. ஏன்னா அவங்ககிட்ட கேட்டு தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம செலக்ட் பண்ண எல்லா கலருமே நல்லா பிரைட்டாகவும் அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்து. ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம டீமே எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.